இன்னைக்கு என்ன நாள்? தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டோட லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வாயத்திறங்க சிஎம் என்ற ஒரு கருப்பு பேட்ஜ் அணிந்து அவங்க பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். தற்கொலை ஆட்சி, தமிழ்நாடே சாட்சி என்ற பதாகையும், கதறல் கேக்குதா சிஎம், ரீல் இங்கே, ரியல் எங்கே, தூய சக்தி அல்ல துயர சக்தி என்பது போன்ற பதாகைகளை அவர்கள் எழுப்பியிருக்கின்றனர். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்த்து கண்ணுல தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி, யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிடுறாரு. கோட்டையிலே சாப்பிடுறாரு. அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. என்ன மனுஷன்யா இல்ல? அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள வெளுக்கணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் நேற்று மட்டும் 7 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கும் தொல்லைக்கும் ஆளாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கோம். இத போட்டுக்கிட்டா குடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும். சென்னையில் முதலமைச்சர் விஜயுடன் நடிகை சமந்தா சந்தித்திருக்கிறார். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது. நான் ஒன்னே ஒன்னு திருப்பி கேட்கவானா? இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததே இல்லையா? ருக்கோ ஜரா, சபர் கரோ. இதுக்கு முன்னாடி ஆக்சுவல் நடந்திருக்கு. அப்ப அவங்களே இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. உங்க விஜய் அண்ணனை ரிசைன் பண்ணிட்டு கிளம்ப சொல்லுங்க. 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள என்ன வேணா மாறும். என்ன 5 வருஷம் இருக்கு? எதுக்கு? இந்த தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்துறதுக்கு 5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள சுடுகாடா மாத்திருவீங்க. இந்த விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்ட இந்த வெள்ளை கலர் சட்டை, அந்த காக்கி கலர் பேண்ட் போட்டு ஓட்டு போட சொன்ன இந்த தரம் கெட்ட, வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட, அறிவு கெட்ட, காசுக்காக எதையும் செய்யக்கூடிய இந்த இன்ஃபுளுசர்லாம் எங்கடா போனீங்க? மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஜாலியா வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா எதுக்குமே குரல் கொடுக்காத அந்த நாய்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு எவனோ காசு கொடுத்தாங்கிறதுக்காக ஓட்டு போட சொல்லி ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்ப வந்து போராடுங்க. நான் மக்களுக்காக, செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மக்களுக்காக போராடுங்க. கரண்ட் இல்லைன்னு மக்கள் போராடுறாங்கல்ல, வந்து போராடுங்க. அந்த 10 வயது குழந்தைக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல, வந்து போராடுங்க. எங்க போனீங்க? இப்ப வாயில என்ன வச்சிருக்கீங்க எல்லாரும்? எந்த பரதேசில அந்த மாதிரி? ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். வம்பு சண்டைக்கு போகாதங்களா பார்த்திருக்கான். ஆனா வம்புலத்தும் சண்டை போடாம போறீங்களா? அது எப்போதாவது பேசுற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லயே பேசிட்டு இருக்கிறாரு. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். சொன்னதை அதை நான் பாத்துக்கிறேன். எடு நம்ம தெரியல, இப்பெல்லாம் வர ரொம்ப கத்துறீங்கண்ணே.
ஒரு நிமிஷம். அந்த பையன் என்கிட்ட கூட தேங்காய் நீ கொண்டா. எதுக்குண்ணே? நான் கொண்டு வர்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்ச தூரம் நான் கொண்டு வர்றேன். எதுக்குண்ணே? சொல்ல சரியா நீ என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிண்ணே சரிண்ணே. சும்மா பிச்சு நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சிங்கப்பெண் அதிரடி பட போலீஸ்ல மட்டும் இல்லடா, எங்க கட்சிக்குள்ளயும் இறக்கி இருக்கிறாரு தளபதி. இனிமே அதிர போகுது. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க. பேசி ஒரு இடத்துக்கு வந்துட்டு எல்லாம் வந்தது, பணம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனா அது எதுவுமே எனக்கு போதல. எப்ப மாண்புமிகு முதல்வர் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு தந்தாரோ அப்பதான் மரியாதை வந்துச்சு. நடந்து போனா 4 பேர் கையெடுத்து கும்பிடுறாங்க. தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கடா இந்த ஏரியால அங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். தம்பி, நீங்க உருட்டுக்கட்டையால ஒரு பொண்ணு அடிச்சீங்களே, அவனா நீ? அம்மா, நான் இப்ப நீதித்துறை அமைச்சர். அட பாவி, நீயா? திட்டாத. நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு கண்டிப்பா நிக்கிறீங்கன்னா அதுக்கான என்னன்னு தெரியும். இதுல வந்தா இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உங்களோட சார்பு. அனைத்து அடிப்படை விஷயங்களும் பெண்கள், தண்ணீர், மருத்துவம், கல்வி, பெண்கள் பாதுகாப்பு. எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. எங்க தலைவர் அது பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. இதாங்க நடந்த உண்மை. இதாங்க நடந்த உண்மை. இதாண்டா நாய. இதாண்டா நாய. முதிர்நீர் திட்டங்கள் கொண்டு வரணும். அடிப்படை தேவை என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க பெண்ணாறு சட்டமன்ற தொகுதிக்கு? காவிரி நீர் திட்டம், காவிரி நீர் திட்டம் என்ன இருக்கும்? விளங்கும்டா நாரப்பயல. காவிரி உபரிநீர் திட்டம் மக்கள் வரவேற்பு எப்படி சார் இருக்கு? சின்ன சின்ன கேள்வி கேளுங்க, சின்ன சின்ன கேள்வி கேளுங்க. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எலெக்ஷன் டைம் தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கப்போ உங்க நொண்ணே இவ்வளவு இலவச வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, எப்படி நிறைவேற்றுவாருன்னு நம்ம எல்லாம் கேட்டப்போ எங்க நொண்ணே அவர் சொந்த பணத்துல நொட்டுவாருன்னு முட்டி கொடுத்துச்சுல சில அணில்கள், அதுங்களெல்லாம் வரிசையில வர சொல்லுங்க. அவர் உழைச்ச காசுல குடுக்கறாரு சார், அதுக்கு இதுக்கு வித்தியாசம். விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னுட்டாரு அவரு. இந்த சோடா புட்டி தான் இவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருந்தேன். அடியே சோடா புட்டி, நேத்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, அதை பாத்தியா? நீ எங்க அதெல்லாம் பாத்துருக்க போற? நீ தான் ஃபேக் நியூஸ பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருப்பியே. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்து 13 லட்சம் கோடி கடன்ல இருக்காமா. அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து பற்றாக்குறையா இருக்காமா. அதனால இந்த புதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு 5 வருஷம் ஆகுமா, ஏன் 10 வருஷம் கூட ஆகட்டும். இப்போ உங்க நொண்ணனோட சொந்த பணத்துல இருந்து நொட்ட சொல்லுங்க பாக்கலாம். என்ன ஆட்டோ எலெக்ஷன் டைம்ல என்ன சவுண்டு, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத தவிட்டு தற்குறிங்களா இருக்குதுங்க இதுங்க. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவு கட்ட பயில சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். டிவிக்கு மெடல போட்டு திணிக்கிறீங்க, இது யாரை கேட்டு நீங்க திணிச்சீங்க? கீ செயின் ஒண்ணு கொடுக்குறீங்க,
ஸ்டூடெண்ட்ஸ் கையில டிவி கன்னு திணிக்கிறீங்களா? நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இத ஸ்கூல்லயே நீங்க விதை போடுறீங்களா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பசங்க. ஐயோ மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களும் பாருங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நார்மல் சைக்கிள் இல்லாம BTM ஹீரோ சைக்கிள்ஸ், த ஸ்டைலிஷ் அண்ட் மோர் ரிலையபிள் சைக்கிள்ஸ் பசங்க எல்லாம் அவ்வளவு ஜாலியா எடுத்துட்டு போறாங்க. பெரிய பெரிய ஃபேமிலில பெரிய பணக்காரங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ற சைக்கிள்ஸே தான் நம்ம விஜயனை நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. லவ் யூ. அவ்வளவு அசால்ட்டா தற்கூரி ஆக்கிருக்க. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல. வர்றவங்க எல்லாம் தற்கூரியா இருக்காங்க. நீ தற்கூரி ஆக்குறியா? அவன் உனக்கு ரோல் மாடல்ங்கறானோ. விஜயண்ணா ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் ஹீரோ சைக்கிள்ஸ் கொடுத்திருந்தாரு. அது ஸ்டைலிஷா ரிலையபிளா சரியான சைக்கிள். ஸோ விஜயண்ணா லவ் யூ, சூப்பர் கலக்குறீங்க அப்படின்லாம் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோவுக்கு ஆக்சுவலா டிஎம்கேவை சேர்ந்த என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் என்டிகேவை சேர்ந்த என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ப்ரோ இது நெஜம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் பிரின்சிபல் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அதை நீங்க ஆராயாம அதுல இருக்கிற உண்மையை தெரியாம நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு என்னமோ ஒரு கமெண்ட் படிச்சேனே, என் பொண்டாட்டி கையே ஊரா விட்டு நெய்யே சம்திங் லைக் தட். யாரோ செய்யற ஒரு நல்ல விஷயத்த யாருக்கோ நீங்க பாராட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வெரி வேலிட், கரெக்டா கேட்டீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்றதெல்லாம் குறைஞ்சிட்டு வர இந்த காலத்துல ஒருத்தர் செய்யற நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பா அவரை பாராட்டி ஆகணும். செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. ஸோ இந்த தருணத்துல எனக்கு இன்னும் எது உண்மைன்னு தெரியல. பட் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் பிரின்சிபல், அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அந்த சைக்கிள் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.